விவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் வெங்கடேசன் அன்பு வணக்கம். வேட்டையன் நேற்று நடந்த ஆடியோ ரிலீஸில் நேரு ஸ்டேடியமே உண்டில்லைன்னு ஆயிடுச்சுங்க. ரணகலம் ஆயிடுச்சு. ஃபேன்ஸோடைய க்ரௌடு, பப்ளிக்கோட க்ரௌடு அதிகமாகி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா அதோட அதிக க்ரௌடு வெயிட்டிங். போலீஸே திணறிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு மாஸ். 74 வயசுலேயும் இவ்வளோ கூட்டத்தை ஒருத்தர் சேர்த்து வச்சுருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ரஜினினால் மட்டும்தான் முடியுங்கிறத நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாச்சு அவர் இண்டஸ்ட்ரி உள்ளே 1975 வந்தார். இப்போ 24 50 வருஷம் ஸ்டார்டிங் பீரியட். ஸோ 170 படம், அத்தனையிலுமே ஒரு ஹீரோ. இது இந்தியாவில் எந்த நடிகரும் இல்லாத ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். அது இன்ன வரைக்குமே அந்த கூட்டத்தை கலையாமல் யார் பக்கமும் போகாமல் ரஜினி தலைவர் அப்படிங்கிற அந்த கூட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, அது ஒரு எந்த நடிகைக்குமே கிடைக்காத ஒரு பேரு புகழ். அமிதாப் பச்சன் கூட நேற்று பேசும்போது அவர் ஒரு ஃபங்க்ஷன் வரலன்னு கூட வீடியோ அனுப்பிச்சி விட்டுருந்தார். நடிகர்கள்லாம் உடைய ஒரு சுப்ரீம் ஒன்றும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். அவரே இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்னு பேர் எடுத்தவர். ஸோ ரஜினி மேலே ஒரு தனி மரியாதை உள்ளவர். ரஜினிகாந்த் ஹிந்தியில் அறிமுகமாகும் போது அந்தாக்காரன் ஒரு படம், அதில் அமிதாப் பச்சன் விருப்பப்பட்டு ஒரு கெஸ்ட் ரோல் ரஜினிகாந்த் பண்ணி கொடுத்தார். அன்றைக்கி அமிதாப் டாப் ஸ்டாருங்க. ஸோ அமிதாப் கூட இன்றைக்கி கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டார் நிறையா படங்களுக்கு. ரஜினி இன்னமும் ஹீரோ. அவர் இருக்கும் வரை அவர் தாங்க ஹீரோ. அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இதாங்க உண்மை. இதுதான். பல பேர் பல விஷயங்களுக்கு பேசலாம், அப்படிங்கலாம் இப்படிங்களாம். த லெஜெண்ட். அவர் வாழ்க்கையில் அடிப்பட்டு கஷ்டப்பட்டு இன்ச்சாக தன்னை வளர்த்திக்கிட்டு உயர்ந்து இன்றைக்கி அப்படி அசைக்க முடியாத அந்த ஒரு இடத்துல நிற்கிறாரு. பார்த்தீங்களா, அது எந்த நடிகருமேனாலுமே முடியாத ஒரு விஷயம் கூட சொல்லணும், அடித்து சொல்லலாம். நம்ம சன் பிக்சர்ஸ் கலாநிதி மரன் கூட ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச் கூட சொன்னார். பார்த்தீங்களா, இந்த வயசுலேயும் ப்ரொடியூசர்ஸ் பல கோடியில் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவரும் நின்னார். இப்படி ஒருத்தர் வந்தால் அன்றைக்கி பேசலாங்கிற விஷயத்தை என்ன வச்சுங்களேன். அது ரஜினிகாந்துக்கு தான் அந்த பெருமை பூரா செய்கிறாங்க. இப்போது ஆடியோ லான்ச்சுக்கு வரும்னு வச்சுங்களேன். அந்த உள்ளே ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அதை லைக்கா சுபாஷ்கன் கையை பிடிச்சி தூக்கிட்டு மக்களுக்கு ஒரு செகண்ட் மாதிரி கையசிச்சுட்டு பண்ண அந்த அலோகரம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ அந்த ஒரு மாஸ், அந்த ஸ்பீடு, இன்னமும் அந்த நடக்கிற இதெல்லாம் அது இந்த வயசில் யாருக்கு முடியுங்கிறதே ஒரு டவுட் தான் வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட். ஓகே, அனிருத் நேற்றைய அந்த விழாவுடைய ஹீரோ அவர் தான். ரஜினி நேற்று இல்லை, இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அவர் தான். அதை மாற்றமே கிடையாது. அனிருத் நேற்றைய விழாவில் ஹீரோ. என்னங்க மனுஷன், ஒரு 4 கிலோ எலும்பு 40 கிலோ சதையை வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்தி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். இந்த இண்டஸ்ட்ரியில் டாக் அவர் தான், மவுத் டாக். ஸோ இன்றைக்கி இந்தியில் வரைக்கும் ஜவான் வரைக்கும் போய் அடித்து கிழிச்சிட்டு வந்துட்டார். ஸோ ரஜினியோட பேட்டை, தர்பார், ஜெயிலர் அண்ட் இப்போ வேட்டையன் 4 படம். இந்த 4 படமே பார்த்தீங்கன்னா அனிருத்தருடைய பங்கு பெரிய அளவில் இருக்குது. அதில் ஜெயிலர் படம் கூட பார்த்துட்டு ரஜினி சார் சொல்லும் போது படம் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த மூட் செட்டில் இருந்தாராம். ஆர்ஆர் பார்க்குறதுக்கு முன்னாடி டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஆர்ஆர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்தினுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருந்தது. இந்த படத்தினுடைய முதுகெலுமே அனிருத் தான், இந்த வெற்றிக்காரன் அனிருத்துன்னு சொல்லி ரஜினி அடித்து சொன்னார். இப்போ இந்த வேட்டையிலையும் அதுதான் சொல்கிறார். இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானையும் சேர்ந்த ஒரு ஆளாக அனிருத்தை பார்க்குறேன்னு சொல்கிறார் ரஜினி. அது உண்மை தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இனி வரக்கூடிய இசையமைப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத்தர் முன்னோடியாக எடுத்துக்குவாங்க. அனிருத் மாதிரி வரணும், அவர் மாதிரி மியூசிக் பண்ணணும் அப்படின்னு அடுத்த வர ஸ்டெப்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பெருமை ரஜினிக்கு இருந்தால் கூட இது தனுஷை தான் போய் முக்கால்வாசி சேரும். ஏன்னா அவர் தான் அனிருத்தை திரிங்கிற படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இல்லைன்னா அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பார், மேற்படிப்புக்கு போயிருப்பார் அனிருத்தை. அந்த பெருமை தனுஷுக்கு தான் சேரும். அவர் 3யில் கொடுத்து வரிசையாக படங்கள் கொடுத்து அப்படியே வரும்போது பேட்டையில் ரஜினிக்கு உள்ளே வர்றார். பேட்டையில் அதிரி பேர் அடித்து கிளியல் ஸ்டார் மியூசிக்கில் சாங்ஸ்லேருந்து இதுலேருந்து ஆறாவது பியூட்டிஃபுல்லாக இருந்து வச்சுக்கலாம். இப்போது ரஜினி கே பாலச்சந்தர் ரஜினி அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இன்ட்ரோ கொடுத்தார். அவரை வளர்த்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவை மாற்றி ஒரு டாப்பாக மாற்றுறது எஸ்பி முத்துராமன் சார், ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அது மாதிரி அந்த எஸ்பி முத்துராமன் சார் இல்லைன்னா ரஜினி சாருடைய வளர்ச்சி இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா பலதரப்பட்ட கேரக்டரை கொடுத்து ரஜினிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாசை கிரியேட் பண்ணி கொண்டு அழகான ஒரு ஆர்டிஸ்ட்டை வாரியம் தருவதே பூனார்கர்கள் நிறைய இடத்துல வச்சுங்களேன்.
ஒரு பிரியா, ஸோ முரட்டுக்காலை, ஒரு போக்கிரி ராஜா, இப்போ நல்லவனுக்கு நல்லவன், இப்படி படம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி அனிருத்தை வந்து தனுஷ் வந்து கண்டுபிடிச்சா கூட அவரை வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிறது வந்து ரஜினி சார் தான். ஸோ ரஜினினாலேயே இந்த அனிருத்துக்குள்ளே என்னமோ இந்த பேய் பிசாஸ் உள்ளே போய்க்குமா என்னன்னு தெரியல, மியூசிக்கில் போட்டு கிளிகளின்னு கிளிக்கிறானுங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆன ஜெயிலரில் அந்த காவாலா சாங் அடி, அது அதான் அந்த சாங்குடைய அதிரி ஹிட்டுக்கு வந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆன ஸோ மனசிலாயம் அந்த ஹண்டர், ஸோ அடி கிழிச்சிட்டாருங்க. அதில் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி இன்சம் அப்படிங்கிறது மாதிரியான லிரிக்லாம் பார்த்தீங்கன்னா சொடக்கப்பட்ட சம்பவம், வார்த்தைகளில் வந்து விளையாடி இருக்காரு அறிவு. இன்னொரு சாங்கில் வந்து சூப்பர் சுப்பு, இந்த மனசிலாய சாங்கில் அந்த இது போட்டு. ஸோ இது இந்த அளவுக்கு வந்து இசையும் சரி, அந்த ஆர்ஆரும் சரி, பிஜியும் சரி, இன்றைக்கி ரஜினி இன்னும் வந்து எத்தனை படம் வந்தாலும் சரி, 5 படமா 10 படமா 20 படமா, டோட்டலாக வந்து அனிருத் மட்டும்தான் இருப்பாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ரஜினிக்கு வந்து ஒரு மகன் இல்லாத குறையை வந்து அனிருத் வந்து நிவர்த்தி பண்ணிட்டார். அதை வந்து அவர் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு, நேற்றும் கிட்டத்தட்ட சொல்லிட்டார் அந்த விஷயத்தை. அனிருத்தும் ரஜினியுடைய இதனாலே அவர் இன்னும் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கார். அது நேற்று வேட்டையினுடைய இதில் தெரிஞ்சிச்சு. எந்த விழா மேடையிலையும் பார்த்தீங்கன்னா ரஜினி ஆடி நான் பார்த்ததே இல்லைங்க. நேற்று ரஜினியை ஆட்டமே வச்சிட்டார் அனிருத். ஸோ அந்த பாட்டு பாடிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு ரஜினியை எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த இசை வந்து தானாக அந்த ஆட்டத்தை உருவாக்குது. அந்த கிரெடிட் வந்து அனிருத் தானே சேரும். அதை அனிருத் பேசும்போது கூட கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடையும் கைத்தட்டலையும் ஆரவாரத்தையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அனிருத் வந்து சொல்கிறார். அதை ஸோ இந்த ரஜினிங்கிற ஒன் அண்ட் ஒன்லி மேன், அவருக்காக மட்டுமே இந்த க்ரௌடு, இந்த ஆடியன்ஸு. ரஜினி இன்றைக்கி இல்லை, அன்றைக்கும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு ப்ரொடியூசர் வந்து பாதிக்கப்படக்கூடாது, ஒரு டைரக்டர் வந்து அவருடைய அந்த ஸ்டைல் மேனேஜ் தவிர வந்து மாற்றி பண்ணக்கூடாதுங்கிறது கண்ணு கருத்துமாக இருக்கக்கூடியவர். இதுலேயும் வந்து யானவேல் கேட்கும்போது ப்ரொடியூசருக்கு சம்மதம்னா நீங்கள் பண்ணிக்கங்க, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் போனார். ஸோ இந்த கதைக்குள்ளே வரும்போது இப்போது இதில் கபாலி எடுத்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் சௌந்தர்யா கூட சொன்னாங்க. ரஞ்சித் ஒரு கதை சொல்லும்போது நல்ல ஒரு அவுட்லைன் இருக்குப்பா, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும்போது ரஜினி சார் கேட்டார். அவுட்லைன் ஓகே, பட் இதுக்குள்ளே இன்னும் என்னமோ குறையாக இருக்குது, கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரஞ்சித் சொல்லும்போது ரஞ்சித் டைம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கதையை சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப 100% ஆப்டாகி போய் பண்ண படம் தான் கபாலி. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, கலெக்ஷன்லேயும் ரெக்கார்ட் பிரேக்கு. அதே மாதிரி தான் இந்த வேட்டையிலையும் வந்து நம்ம யானவேல் சார் ஒரு லைன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சௌந்தர்யா மேடம் சொல்லும்போது ரஜினி சார் கேட்டுட்டு, லைன் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு கமர்ஷியல் கொஞ்சம் வேணும். ஏன்னா பல கோடிகள் இன்றைக்கி போட்டு படம் பண்ணுற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நம்மளால் நஷ்டமாயிடக்கூடாது. ஆனால் ஜெயிலர் ஹிட்டு கொடுத்தாச்சு, இது அதோட ஹிட்டு கொடுக்கணும், பட் அந்தளவுக்கு நம்ம ஒரு மாஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த லைன் ஓகே, இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் சொல்லும்போது யானவேல் சார் ஓகே ஒரு 10 நாள் டைம் எடுத்துகிட்டு போயிட்டு ஷார்ட் பீரியட்லேயே வந்து திரும்பி அந்த கமர்ஷியலோட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நான் என்னுடைய ஸ்டைலில் தான் சார் பண்ணுவேன், மற்றவங்களுடைய அந்த நெல்சனோ லோகேஷ் மோரியோலாம் நான் அதை என்னால் பண்ண முடியாது, பண்ண விரும்பலை அப்படிங்கும்போது உங்கள் ஸ்டைலில் பக்கா கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ரஜினி சார் வந்து தோளில் தட்டி கொடுத்து அந்த படத்தை ஓகே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் வருது, டைரக்டர் கேட்குறாரு, உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த கேரக்டருக்கு யாரை பண்ணுங்கிறத முடிவு பண்ணுங்கள், இவங்களேன்னு சொல்லி ப்ரொடியூசரை சொல்லுங்கள், ப்ரொடியூசர் ஓகே பண்ணணும். அதாவது நம்மளுடைய சாய்ஸில் போயிடக்கூடாது, டைரக்டருடைய சாய்ஸ். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவர் தானே பண்ணியிருப்பார். ஸோ இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி ப்ரொடியூசரும் நீங்கள் ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் எந்த விஷயத்துலையுமே எப்போவுமே தலையெடுத்து கிடையாது, ப்ரொடியூசர் சைடும் சரி டைரக்டர் சைடும் சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சார்ட்ட பழகின விதங்கள் வச்சு போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கேட்குறாரு யானவேல், அதை டெக்னீஷியன் யாரை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சொல்கிறேன், மாற்றம் இருந்தோட சொல்லலாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு டெக்னீஷியன் வேணுன்றாரு. யாரும் போது மியூசிக் அனிருத்துன்றாங்க. ரஜினி சார் சிரிச்சு போய் உங்களுக்கு 100% எனக்கு 1000% வேணும், எனக்கு அனிருத் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவ்வளோ அடித்து சொல்கிறார். ஸோ ஒரு 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 அனிருத்துன்ற ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்கள், காம்படிஷன், ஒரு பக்கம் டைரக்டர் ஒரு பக்கம் ஹீரோ. அனிருத்துக்கு வந்து அவர் ரஜினி சார் இந்த மாமன்ற முறை வந்தால் கூட இண்டஸ்ட்ரியிலும் போது அவர் ஹீரோ, மியூசிக் டைரக்டர். எதுக்கு நான் அனிருத்தோட அந்த வேல்யூக்காக நம்ம சொல்ல வந்தோம். நம்ம அதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் நான் வளர்ந்துட்டார், இப்போ இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் போய் ரீச் ஆகிட்டார். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையினுடைய இந்த ஆடியோ லான்ச்சும் சரி, அந்த பாட்டு, அதனுடைய கதை எப்படி இருக்குது, ஆர்டிஸ்டுடைய ஸ்டார் காஸ்ட், ரஜினியுடைய ஸ்பீச்சு,
டோட்டலாக பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பை வந்து எகிர வச்சுருக்கு. அவர் சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒன்று காமிச்சாங்க, அதில் ஒரு டயலாக் ஒன்று பேசியிருப்பார். அப்புறம் ஒரு விஷயத்த ஒன்று சொன்னார், இந்த உலகத்தில் சகுனிகள் நிறைந்தது நிறைய பேர் இருக்காங்க, சகுனிகள். ஸோ சாணக்கியனாக இருக்கணும், சாமர்த்தியமாகவும் இருக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. ஸோ நம்மளை சுற்றிலும் என்ன இருந்தாலும் சகுனிகள் நிறையா இருந்து வளர்ச்சி தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நீ சாணக்கியமாக தந்திரமாக சிந்திச்சு மேலே நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார், சில கருத்துக்களையும் சொல்கிறாரு. வேட்டையன் படத்துடைய அந்த ஆடியோ வெளியீட்டில் வந்து ரொம்ப கிராண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வர அக்டோபர் 10 படம் ரிலீஸ். வேட்டையன் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு கலெக்ஷன் அப்படி அமையிறதுக்கான ஒரு அறிகுறிகள் வந்து இந்த ஆடியோ லான்ச்சிலே தெரிஞ்சிருச்சு. ரஜினியுடைய படத்தை அந்த ரெக்கார்டை வசூல் வந்து ரஜினி படம் மட்டும்தான் முறியடிக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து 2-3 படம், நிறைய படங்கள் சொல்லலாம். 2.0 எடுத்துக்கலாம், இந்த கபாலி எடுத்துக்கலாம், ஜெயிலர் எடுத்துக்கலாம். இந்த ஜெயிலருடைய கலெக்ஷனையும் அடித்து தவிடுபடியாக்கி ஹெவியாக கலெக்ஷன் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 crores மேலே கிராஸ் பண்ணுற அளவுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த வேட்டையன் கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் முறியடிக்கும் அப்படிங்கிறதான் கன்ஃபார்மாக தெரியுது.